அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஊராட்சி நடுநிலைப் பள்ளி அமரம். எங்கள் டீம் பேர் வந்து கிரீன் டீம். சூதானி சஷ்டி 7ஆம் வகுப்பு, நாகநிஷா 7ஆம் வகுப்பு, வியனிருந்த 7ஆம் வகுப்பு, சாக்கிரபா 7ஆம் வகுப்பு, பாஸ்தினா 7ஆம் வகுப்பு. நாங்கள் வந்து சுற்றுச்சூழல் மாசுபடாமல் இருக்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி விநாயகர் பூவிலெல்லாம் விநாயகர் செஞ்சு எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் காட்டணும். அதை வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க. நம்ம இந்த மாதிரி விநாயகர் செஞ்சு எங்கள் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி விநாயகர் நம்ம செஞ்சு கொண்டாடும் போது நம்ம ஆற்றுல வந்து கடையில் வாங்கின விநாயகர் கொண்டு போய் கலக்கும் போது அது வந்து அந்த கெமிக்கலெல்லாம் போய் அந்த தண்ணியில் கலந்துட்டு அந்த மீனெல்லாம் அதில் வாழ்கிற மீனெல்லாம் இறந்துடுது. நம்ம வந்து சுற்றுச்சூழல் மாசுபடாமல் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க இலையெல்லாம் பறித்து இந்த மாதிரி விநாயகர்லாம் செஞ்சுருந்தோம். இதை வந்துட்டு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. இது வந்துட்டு சுற்றுச்சூழல் மாசுபடுத்தாமல் இருக்கும். நான் வந்து வீட்டில் இருக்கிற காய்கறி வந்து வச்சு செஞ்சோம். தக்காளி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்குலாம் வச்சு நாங்கள் வந்து செஞ்சோம். நம்ம வந்து காட்டில் குழி பறித்து வந்து விநாயகரை விதைக்கும் போது அது வந்து செடி வந்து நமக்கு பழங்கள் காய்கறிகள் நல்லா தரும். நமக்கு வந்து சமையலுக்குலாம் யூஸ் ஆகும். நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா இந்த தானியங்களை வச்சு பார்த்திங்கன்னா செஞ்சுருக்கேன். இது வந்து தானியங்களை வச்சு செய்யும் போது பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேட்டாக வந்து இருக்கும். விவசாயிகளுக்கு காட்டும் போது எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இது வந்து தண்ணியில் நம்ம போடும்போது விநாயகர் மாதிரியே வளரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேஸ்ட்டு பொருட்களை வச்சு செஞ்சுருக்கோம். நூலை வச்சு உடஞ்ச கண்ணாடி வழியில் வச்சு செஞ்சுருக்கோம். இது வந்து சாமி ரூம்லாம் வைக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் வந்து களிமண்ணில் வந்து விதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கிறோம். இதை வந்து ஆற்றுல கடலில் கரைக்கிறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே கரைச்சோன்னா இதில் இருக்கிற கீரை விதைகள் எல்லாம் முளைச்சி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் பறை சட்டைகள்லாம் வச்சு கலர் அடித்த அந்த விநாயகர்லாம் நம்ம வந்து வாங்கி வச்சு சாமி கொடுத்து கரைச்சா நீர் தான் மாசுபடும். அதுக்கு பிறகு நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சுற்றுச்சூழல் மாசுபடாத